வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் இரண்டு கவலைக்குரிய செய்திகளும் மன வருத்தத்துக்குரிய செய்திகளும் இரண்டு செய்தியும் இந்தியா சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஒன்று எங்களுடைய தேசிய தலைவருடைய மானசீகமான ஒரு நண்பரும் ஒரு மானசீகமான கவிஞரும் பாடகருமாக இருக்கக்கூடிய தேனிசை செல்லப்பா அவர்களுடைய மறைஞ்ச செய்தி கிடைக்கப்பட்டிருந்தது. அவருக்கு எங்களுடைய இதய அஞ்சலிகளை செலுத்தி கொண்டு அது பற்றிய ஒரு செய்தி இருக்கிறது, சிறிய செய்தி ஒன்று. இன்னும் ஒரு செய்தி உண்டு. தமிழ்நாட்டு மீனவர்கள் சிலர் இலங்கையில் உள்ள மீனவர்களில் சிலரை பிடித்து கடத்தி கொண்டு போய் ஒருவரை சித்திரவதை செய்து தங்களுடைய பகுதியில் வச்சிருக்கிறத சில படங்களிலும் சில வீடியோக்களிலும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது பற்றிய ஒரு செய்தியையும் இரண்டு செய்தியையும் இன்றைய செய்தியாக பார்க்கலாம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி ஒரு லைக் பண்ணி தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம். ஏப்ரல் மாதம் 28 செவ்வாய்க்கிழமை 2026. கூத்தாடிவட்டை நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். காலையில் முகநூலை திறந்து பார்த்த உடனே தேனிசை செல்லப்பா அவர்கள் காலமாகிவிட்டார் என்றது செய்தியை பார்க்க பெரிய கவலையாக இருந்தது. அவருக்கு வயசாகிவிட்டது, ஆனால் எங்களுடைய வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருந்தவரும் அவ்வளவு அந்யோன்யமாக ஈடுபாட்டுடன் இருந்த ஒரு மனிதன், அவ்வளவு ஒரு பெருமைக்குரியவர் என்றது தான் முதலாவது. தலைவருடைய மதிப்புக்குரியவரும் தலைவரிடமிருந்து பரிசு பெற்றவரும் தலைவருடைய மனதை உணர்ந்து கொண்டு பாட்டுகளை படித்தவரும். அவருடைய பாடல்களில் பச்சை வயலே பனங்கடல் வெளியே எங்கள் மட்டு நகர் வாவியிலே பாடும் மகளே, இது அப்படியே உயிரை உருக்கும், அப்படி உணர்வு மயமான ஒரு பாடல். அவரை எனக்கு நேரடியாகவே நல்ல பழக்கமும் இருக்கிறபடியால் அந்த இன்னும் கூடுதலான கவலையை தெரிவித்து கொண்டு என்ன நடந்தால் நினைக்கிறேன் 1990-91 கிளிநொச்சிக்கு அவர் வந்திருந்த பொழுது ஒரு பெரிய ஒரு கச்சேரி உண்டு. இன்றைக்கு மத்திய கல்லூரி இருக்கிற அந்த திடலில் நடந்தது. புதுவை அண்ணதான் அந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருந்தார். அந்த நேரத்தில் தேனிசை செல்லப்பா ஐயா அவர்கள் ஒரு 2-3 நாட்கள் வந்து தங்கி இருந்தவர் அங்கே. அப்போ சாப்பாடுகள் எல்லாம் நாங்கள்லாம் கூட்டிக் கொண்டு போய் அவருக்கு அவ்வளோ இதாக செய்த நாங்கள். அப்போ டேங்வி ஹோட்டல்ன்ட்டு சொல்லி கனாம்பிய குளத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டலில் தான் சமையல் நடந்தது. சமையல்காரரை வச்சு பிரியாணி அப்படி எல்லாம் செய்து சாப்பாடுகள் கொடுத்து அவரோடு இருந்து கலந்து மகிழ்ந்து பேசி அப்படியெல்லாம் இருந்த நினைவுகள் எல்லாம் இருக்கிறது. ஆனபடியால் அவருடைய நினைவு என்னை அவ்வளவு உறுத்துறதும் ஒரு வருத்துற மாதிரி இருக்கிறபடியால் அதை தெரிவித்து கொண்டு எல்லோருக்கும் அப்படித்தான், முழு பேருக்கும் அப்படி தான் இருக்கும். ஈழத்தில் உள்ளவர்களுக்கும் தமிழர்களுக்கும் செல்லப்பான்னு சொன்னால் தேனிசை செல்லப்பா ஐயான்னு சொன்னால் அவ்வளவு கையெடுத்து கும்பிட வேண்டிய ஒரு மனிதராக கணிப்பார்கள் என்றதில் ஐயமில்லை. அவருக்கு எங்களுடைய இதய அஞ்சலியை செலுத்தி கொண்டு அடுத்த செய்தியாக இன்றைய தினம் இன்றைக்கு இல்லை நேற்றைய தினம் என்று நினைக்கிறேன் ஒரு வீடியோ பார்க்கக்கூடிய இருந்தது. ஒரு இளைஞர் ஒருவர் கடலில் வைத்து இந்திய மீனவர்களால் கடத்தப்பட்டு அல்லது கைது செய்யப்பட்ட மாதிரி அவரை கடத்தி கொண்டு போய் அவரை கட்டி அவருடைய கை காலெல்லாம் அப்படியே வரியாக இருக்கிறது. அடி மண்டை வாய் கண் மூக்கு அத்தனை இடங்களிலும் அடித்து அவ்வளோ மோசம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த வன்மம் இப்போ ஒரு 10 பேர் 5 பேர் என்று சொன்னால் ஒரு வன்மம் எதிர்த்தவர்களை தாக்குறது ஒன்று இருக்குது. இது ஒரு அப்பாவி ஒருதன் பிடிபட்டோடனே அதை காட்டுறேன்னு சொன்னால் என்ன புறப்புவங்கள், என்ன மாதிரியான புறப்புல உள்ளவர்கள் இவர்கள்லாம் பெரிய வாய் வல்லவர்கள். அந்த நேரத்தில் இருந்து எங்களுக்கு அள்ளி வச்சது, எங்களை அழிவுக்கு காரணமாக இருந்த முழுக்க இந்த இந்தியா தான். பார்த்தால் அவ்வளோ பேரும் நம்பினது எல்லாரும். கோபாலசாமியை நம்பினது, மற்றது கருணாநிதியை நம்பினது, இப்படியே வரிசையாக நெடுமாறன் என்றவரை நம்பினது, இப்படியே நம்பி கடைசியாக அவ்வளோ பேரும் எங்களுக்கு அள்ளி வச்சவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அங்கே நல்ல மனுஷர்களும் இருக்கணும், தேனிசை செல்லப்பாவை போல இருக்கணும், இன்னும் நிறைய மக்கள் இருக்கணும். அங்கே இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு ஈகோ கொண்டிருந்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் ஒரு சிறிய தீவில் இவ்வளவு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்து உலகத்தை பிரமிக்கிற மாதிரியான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களால் முடியல, நாங்கள் சாம்பாரையும் சாதத்தையும் சாப்பிட்டு ரசத்தையும் சாதத்தையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அவங்க சாப்பாட்டில் நல்ல சாப்பாடுகள் சாப்பிட்றவங்க. அதே நேரத்தில் அந்த நேரத்தில் எனக்கு சிறு வயதிலே என்னுடைய தாய் தகப்பனார் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இந்தியாவிலேருந்து கள்ளத்தோணியில் வந்து நிறைய பேர் வந்து இங்கே கள்ளுச்சி நாடார்கள்
வேறு வேறு வேலைக்கு வந்திருக்கிறவர்கள் என்று சொல்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்குது. இதுகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு மனதில் ஒரு தாக்கமாக இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். ஒரு சிறிய தீவாக இருக்கிறது, வசதியாக இருக்கிறாங்க. கடைசியாக பார்த்தால் பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க. விமானப்படை, ஆகாயப்படை, கடல் படை எல்லாத்தையும் வச்சு போராடுறாங்க. தங்களால் ஒன்றுமே முடியவில்லை என்றது ஒன்று இருக்குது. மற்றது இன்னும் ஒன்று இருக்குது, தமிழ்நாட்டில் முழுக்க கலப்பினமாக மாறிவிட்டது. கலப்பினம் என்று சொன்னால் தெலுங்கு, மலையாளம், கன்னடா, மற்றது அங்கால உள்ள ஒரிசா, மற்றது அப்படியான ஹிந்தி நாடுகள், எல்லா நாடுகளில் உள்ளவர்களும் வந்து திருமணம் செய்து அப்படி இப்படியாக வந்து அதோட எங்கட இனம் ஒரு காட்டு மிராண்டி இனங்கள் தானே, உட்பட எங்கட ஸ்ரீலங்கா, இலங்கையில் உள்ளவர்கள் உட்பட எல்லாம் வந்த இனங்கள் தானே. அவர்கள் எல்லாம் கலந்து வாழ்ந்ததுக்கு பிறகு அப்படி ஒரு கலப்பினமாக மாறி இன்றைக்கு எங்களை எதிர்க்கிற மாதிரி வேறு வழி இல்லை. வேறு ஆக்களோடு எதிர்க்கிறதுக்கு இடமில்லை, இயலாது, உலகத்திலே எதிர்க்க முடியாது. அந்த ஒரு வைத்தறிச்சலில் என்னவோ தெரியல ஒரு மீனவரை கொண்டு போய் பிடிச்சு கொண்டு போய் அவரை சித்திரவதைக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. எனக்கு அது ஞாபகம் வந்தது. ஒரு போராட்ட காலத்தில் 2009 முதல் ஒரு இளைஞரை இராணுவத்தினர் பிடிச்சு கொண்டு போய் அடித்து ஒரு இடத்துல இருத்தி ஒரு கிடங்கில் வச்சு ஒரு படமாக போட்டிருந்தாங்க. ஒரு இடத்துல பார்த்தால் அவரை பிடிச்சி கட்டி வச்சிருக்கு, அடுத்ததில் அவருக்கு தொழிற்களால் வெட்டி ரத்தம் அழியுது. அவ்வளோ உடலோடு அந்த பிள்ளை ஒரு இளைஞர் இருக்கிறார். அப்படி இருந்து கடைசியாக கொண்டு வந்து அவர் மரணமாக இருந்ததை போட்டு காட்டியிருந்தாங்க. அதே ஞாபகத்துக்கு வந்தது. இப்படி இந்தியாவில் உள்ளவங்க இப்படி செய்கிறாங்க. ஒரு மீனவர், எங்களுடைய ஸ்ரீலங்காவிலிருந்து போன மீனவர், குளப்படிக்காரனாக கூட இருக்கட்டுக்கு, அவரை பிடிச்சிருந்தால் அவரை கட்டி கொண்டு போய் போலீஸில் உட்படைச்சு 4 அடி அடித்து போட்டு செய்திருக்கலாம். அப்படியே முகம், கண், மூக்கெல்லாம் நெளிஞ்சு போயிருக்குது. மண்டையில் காயம், மூக்கில் காயம், முகத்தில் காயம், கையில் காயம். ஒளிம்பி நிற்க பார்த்தா ரத்தம் அப்படியே தோஞ்சு அவருடைய உடுப்பு எல்லாம் ரத்தமாகவும் அவ்வளவு அப்பாவித்தனமாகவும் வச்சு கொண்டு செய்திருக்கிறத பார்க்கல. இது இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் இருக்கிற விஜயா இருக்கட்டுக்கு, சீமானா இருக்கட்டும், இவர்கள் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கணுமோ தெரியல. அவர் எவ்வளவு தான் குற்றம் செய்திருந்தாலும் கொண்டே சட்டத்தை நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன் நிறுத்தி போட்டு அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கட்டும். அல்ல அந்த பிள்ளையை பிடிச்சி உடனடியாக கொலை செய்து போட்டு கடலில் தூக்கி போட்டிருக்கலாம். சித்திரவதைக்குள்ளாக்கி இருக்கக்கூடாது என்றதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. அவ்வளவு ஆத்திரமாகவும் அவ்வளவு வெறுப்பாகவும் அவ்வளவு இதாக இருந்தது. அப்பாவித்தனமாக ஒருவனை பிடிச்சி கட்டி அடித்து அவ்வளவு செய்திருக்கணும் மண்டைகளை. அதுக்கு என்னத்தை செய்கிறது, காரை துப்புறதோ அல்லது என்ன செய்கிறோன்ட்டு தெரியல. எங்கட நாட்டிலேயும் பெரிய மோசமான ஆக்கள்லாம் எல்லாரும் இப்போ இருக்கிறவரும் இருந்து கொண்டிருந்தாலும் இந்தியாவிலிருந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறத பார்க்கல வெறுப்பும் ஒரு என்னத்தை சொல்கிறோன்னு சொல்ல முடியாத ஒரு தன்மையும் வெளிப்படுகிறது. நண்பர்களே, இந்த 2 செய்தியோட இன்றைய செய்தியை முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள். இந்த செய்தி பற்றிய கருத்தொண்டு உங்களுக்கு வரும். அந்த கருத்தை தயவு செய்து கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம், மகிழ்ச்சியானதை செய்வோம், மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடியை எடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.